நான் சபைக்கு வந்தேன். நான் யார்? என்னால என்ன நடைபெறும்? நான் எந்த நாட்டு மன்னன்? எதுக்காக வந்தேன்? மகாராஜா பதில் உரைக்க வேண்டும். சொன்னதாங்க தெரியும். வெட்டி போடுவான். நான் யார்? எந்த அரசன்? என்னால என்ன நடைபெறும்? என் பேர் தெரியுமா? என் ஊர் தெரியுமா? தெரியுங்க. நல்லா. எப்படா தெரியும்? எப்படி தெரியும்? அதாவது எங்க செட்டு வாஜார் ஐயா. அப்படி கல்லுப்பட்டி கிராமத்தை சேர்ந்த. ஆமா. உங்க பேர் தான் சுப்பிரமணியம். அதுக்கடா வாய அரமண நாய. ஏங்க கண்ணு இருந்துச்சுன்னா காலில் வந்து ஏறு திரும்பணும். நான் யார்? என்னாருடைய நிறைவேறுமா? இப்படி அத்தாங்க சொன்ன தெரியுங்க. சொல்றீங்க. உங்களுடைய வேற பரசுராமன். அப்படி பரசுராமனாக இருந்து விட்டாலும் சரி, உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தை பரசுராமன் என்று எனக்கு எப்படி பேர் வந்தது? எப்படி பேர் வந்துச்சு? பரசுராமன் எப்படிங்க பேர் வந்துச்சு? சிவனுக்கு தினந்தூரமாக பூஜை செய்ய வேண்டிய வழக்கம். பூஜை செய்வது வழக்கம். நீங்க இவனுக்கு இவனுக்கு ஆமா. அன்று போகும் போது தாயும் கூட கம்மன் இருக்கிறாப்போ தாயும் தந்தையும் பூசைக்கு பால் பழங்கள் என்று சொல்லக்கூடிய எல்லாம் கொண்டு போய்விட்டார்கள். ஆமா. அங்க போகின்ற போது பூசை செய்கின்ற போது எல்லாம் நிறைஞ்சு பூசையாக செய்து விட்டார்கள். அப்படியா? மலர் இல்லாத விட்டது. மலர் இல்ல அங்க பூஜைக்கு மலர் இல்ல. அப்ப பரசுராமன் எல்லாம் நெருங்கி பூசையாக கொண்டு வந்து விட்டுவேன். ஆமாங்க. மலர் இல்லாம போய்விட்டது என்று கேட்டேன். அப்ப நான் சொன்னேன், இதுக்கு பயப்பட வேண்டாம். மலை வாழை குமைத்து ஈசான்று வேண்டும். மலை போல மலரை குமைத்து விடுறேன் அப்படி சொன்னேன். அப்படி சொன்ன உடனே மலை போல மலர் குமிந்து விட்டது. மலை போல மலர் குமிந்து விட்டது. குமிந்து விட்டது. அப்ப சிவன் பார்த்தார், ஒரு மலர் வைத்து படிப்பதற்கு ஒரு மலை போல மலரை குமித்து விட்டானே, இவனுக்கு எதிராக ஒண்ணு பரிசாக தரணும் அப்படின்னு சொல்லி இந்த தங்க கோடாலிய பரிசாக கொடுத்தான். தங்க கோடாலிய பரிசாக கொடுத்தான். அப்ப பரிசாக கொடுக்கின்ற போது அன்றுதான் எனக்கு பரசுராம் என்று பேர் விட்டார். அன்றைக்கே உனக்கு பரசுராம் என்று பேர் வச்சுட்டாங்க. அப்படி பரசுராமன் இருந்தாலும் என்னோட தாயார் என்னோட தந்தையார் சொல்லட்டுமா? சொல்லுங்க. தந்தையார் சொல்லுங்க. முனிவராடா என்னோட தந்தையார்
ரேணுகா பத்தினி அம்மையார். ஆமா. அப்படி இருந்து விட்டாலும் என்று ஓடி ஓடி சென்று என் தந்தை வரவழைத்தார். ஆமா, தந்தையை ஓடி பார்க்கலாம் பார்க்கலாமா? அப்படி புறப்பட போகலாம். வந்துவிட்டோம். ஆமாங்க, தந்தையாக எங்க இருப்பார்? பார், அரண்மனையில இருப்பாரு. அழைச்சு கொண்டு வாடா. கண்ணே பாலகா பரசுராமா. தந்தை கண்ணே பாலகா. குட்டி வந்த அணியாக்கக்கூடிய மலரெல்லாம் கொண்டு வந்து பட்டாளத்துல வைத்து பாத நமஸ்காரம். கண்ணே பாலகா நல்லதாக கண்ணே பாலகா. ஒரு பாதத்தை பணிந்தபடினால் கண்ணே பாலகா என்று காத்தா வாழ்ந்த வேண்டும். கண்ணே
பாலகனே ஏ, சபைக்கு வர வைத்த காரணம் என்ன? கண்ணே இன்று தினமாக உன்னை வரவழைத்த காரணம் என்னவென்று கேட்கின்றாயா? கண்ணே பாலகா, உன்னிடம் நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? எப்படி 1000 கேள்வி கூட கேட்கலாம். அப்படியா? ஒரு மகனிடம் 1000 கேள்விகளும் கேட்கலாம் அல்லவா? கேட்கின்றேன் கண்ணே பாலகா. ஒரு பெண்மணியாகப்பட்டவள் ஒரு ஆண்டவனை மணந்து 5 புதல்வர்களை ஈண்டெடுத்து கண்ணே பாலகா அடுத்தவன் மீது ஆசைப்பட்டு மனசோரம் அடைந்தால் அப்பேற்பட்ட பெண்மணியை என்ன செய்யலாம் கண்ணே? மாரியம்மன் கோயிலுக்கு போட வேண்டும். ஓஹோ, மாரியம்மன் கோயிலுக்கு கெடா வெட்டுவது போல் வெட்டிடும், கானகத்திலே வெட்டி எறிய வேண்டும். இப்பேற்பட்ட பெண்மணி நாட்டுக்கு ஆகாது என்று ஆகாது, நாட்டுக்கு ஆகாது, வீட்டுக்கு ஆகாது. அப்படியா? அப்பேற்பட்ட பெண்மணி யார் என்று கேட்கின்றாயா? இராஜ்ய சபையில யாரா இருப்பார்கள்? கண்ணே பாலகா, அப்பேற்பட்ட பெண்மணி யார் என்று தெரிவிக்க வேண்டுமா? மனசொல்ற மனிதனோ தாயாரோ உனதன் தாயர் ரேணுகை ஐந்து முதல்வர்கள் என்னிருந்த தாயார் ரேணுகை பத்தினிய மனசொல்ற மனிதன் தாயை வழியாக சென்றாரே திருத்தையே தான் எடுப்பாய் கண்ணே பாலாக. உன் தாயாகப்பட்டவள் ரேணிகை சரி 5 புதல்வர்களை ஈட்டெடுத்தவள் அல்லவா? மனசோரம் அடைந்த உன் தாய், உன்னுடைய தாய் தான் ரேணிகை பத்தினி. ஓடி ஓடி சென்று அவளுடைய சிரத்தை அறுத்து வர வேண்டும். தாயா இருக்கட்டும், மற்றவங்களா இருக்கட்டும், தவறுதான். தவறு செஞ்சவங்களை தண்டிக்க வேண்டும். யாரா இருந்தாலும் சரி, நான் காணக சென்று என் தாய் எங்க இருக்கின்றாளோ ஓடி ஓடி சென்று நான் வெட்டி ஆகிய சாத்திட்டு வருகிறேன். ஆகட்டும் கண்ணே. அப்படி